நமது சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி வாழைக்காய் கூட்டு செய்ய போகிறோம். அதுக்காக 2 வாழைக்காய் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கிறோம். இதை வந்து சின்ன சின்னதாக நறுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு உள்ள சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி இதில் ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. வாழைக்காய் வெட்டும்போது கொஞ்சோண்டு கையில் தேங்காய் எண்ணெய் தடைக்கோங்க. இல்லைனா கருப்பு கருப்பாக கரை பிடிச்ச மாதிரி கையில் ஆயிரும். இதை நம்ம கூட்டுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கிக்கலாம் வாங்க. நம்ம எடுத்து வச்சிருந்த வாழைக்காயை தோல்லாம் சீவிட்டு சின்ன சின்னதாக நறுக்கியாச்சு. இதே மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கிக்கோங்க. கொஞ்சம் பெருசாகவே நறுக்கிக்கோங்க. அப்போ தான் வேக வைக்கிறப்ப உடையாமல் கொலன்னு ஆகாமல் இருக்கும். அது கூடவே நம்ம சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறோம். சின்ன வெங்காயம் பெரியவங்க கலந்து வெட்டி வச்சுருக்கிறோம். அதே மாதிரி பூண்டு வச்சுருக்கிறோம். பூண்டு முழுசாக நசுக்கி தான் போடணும். இது வந்து உரிச்சிடாதீங்க, தோலை உரிக்கக்கூடாது. அப்படியே நசுக்கி தான் போட போகிறோம். நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வாழைக்காய் எல்லாத்தையுமே எடுத்து தண்ணியில் போட்டு நம்ம அலசிக்கலாம். இப்போது எல்லாத்தையுமே சில்வர் பவுலில் தண்ணி வச்சுருந்தா அதில் மாற்றிக்கலாம். வாழைக்காய் வெட்டும்போது தேங்காய் எண்ணெய் வந்து கையில் தடவிக்கோங்க. அப்போ தான் வந்து கரை பிடிக்காமல் இருக்கும் கையில். இல்லைனா கையெல்லாம் கருப்பு கருப்பாயிரும் ஒரு மாதிரியா. வாழைக்காய் வெட்டின உடனேயே கொஞ்சம் நேரத்துலேயே தண்ணியில் போட்டுருங்க. எல்லாத்தையுமே இப்போ தண்ணியில் இருக்கிற பவுலில் மாற்றியாச்சு. இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். அடுப்பை சட்டியில் வச்சு வாழைக்காய் எல்லாத்தையுமே போட்டாச்சு. நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வேகிற அளவுக்கு இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம போதுமான அளவு ஊற்றிக்கோங்க. ரொம்ப நிறையா ஊற்றிடாதீங்க. போதுமான அளவுக்கு ஊற்றிக்கிங்க, போதுமானதாக இருக்கும். இது கூடவே கல்லுப்பு இதில் கொஞ்சம் போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு கல் உப்பு, தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. போதுமானதாக இருக்கும். இது எல்லாத்தையும் போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். ரொம்ப வேக வச்சிடாதீங்க. அரை வேக்காட்டிலே எடுத்துருங்க. அப்போ தான் நம்ம தாளிக்கிறப்ப உடையாமல் இருக்கும். அதை அரை பதத்துலேயும் எடுத்துருங்க, போதுமானதாக இருக்கும். இதெல்லாத்தையும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சிருந்த வாழைக்காய் பாதி அளவுக்கு வெந்துருச்சு. அரை பதத்தில் இருக்குது. இதே மாதிரி நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு இப்போ மாற்றிக்கலாம். எல்லாத்தையும் வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். வாழைக்காய் தாளிக்கிறதுக்காக அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் சட்டியை அடுப்பில் வச்சாச்சு. எண்ணெய் சட்டி சூடானதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு இப்போ எண்ணெயை ஊற்றிக்க போகிறோம். ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ரீஃபண்ட் ஆயில் சன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு. 1/4 டீஸ்பூனுக்கு சோம்பு, அது கூட கடுகு போட்டுக்கலாம். நசுக்கி வச்சிருக்கிற பூண்டு, நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம், எல்லாத்தையும் போட்டு ஓரளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. உரி வச்சிருக்கிற கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். வதக்கும் போதே வாசனை நல்லா கமகமான சூப்பராக வருது. இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற வாழைக்காயை இதில் கொட்டி நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா இப்போ கிண்டி விட்டுக்கலாம். அது எல்லாத்தையுமே ஓரளவுக்கு இது எல்லாத்தையும் நம்ம கிண்டி விட்டுக்கிட்டாச்சு. இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம்.
இது எல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம கிண்டி விட்டுக்க போகிறோம். இப்போது இது எல்லாத்தையுமே கிண்டி விட்டு நம்ம இறக்க வேண்டியதான். சூப்பராக சுவையான கமகமன்னு வாசத்தோட வாழைக்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சிங்க. இது எல்லாத்தையும் கிண்டி விட்டு நம்ம இறக்கிக்கலாம். வாழைக்காய் கூட்டு கமகமன்னு சூப்பராக வாசத்தோட செம்ம டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சுங்க. பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது. இதை அப்படியே சாப்பாடு வச்சு சாப்பிட்டோம்னா சைடிஷுக்கு சூப்பராக இருக்கும். தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் எல்லாத்துக்குமே நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ஈஸியாக செஞ்சிடலாம். 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். நீங்கள் இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுங்கிறத பற்றி கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.